ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வேற லெவல் ப்ரோமோ, எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லணும். ரவீனா ஃபுல் அண்ட் ஃபுல் டியர்ஸில் போயிட்டாங்க, வேற லெவலில் போயிட்டாங்க அவங்க தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மா வேற லெவல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே கமல் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பேரண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்திருந்தாங்க, அவங்களோட பாச மழையை பொழிஞ்சது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லியிருந்தாரு. செகண்ட் ப்ரோமோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அதில் எது ஏற்புடையா இருந்தது, எது ஏற்க முடியாததா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் விக்ரம் வந்து கிக்காஸ் பதிலாக அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. மாயா வச்சு வெளுத்தாரு. பூர்ணிமா வந்து நான் வந்து டைட்டில் வினராக இருப்பேன், இதில் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மாயாக்கு பல்பு கொடுத்து கமல் சார் உட்கார. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்ததான் ரவீனா பேசுறாங்க. அதுதான் தேர்ட் ப்ரோமோல இன்ட்ரோ பண்றாங்க. அப்போ கேட்கிறாரு கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன, உங்களை இந்த அளவுக்கு தள்ளதுக்கு என்ன முக்கியமான காரணம், எது உங்களுடைய ஊண்டுதல் அப்படின்றத கமல் சார் கேட்கிறாரு. கமல் சாருக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப 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 முக்கியமே. நான் இந்த பிக் பாஸ்குள்ள டல்லாக இருந்தேன்னா, நான் ரொம்ப சோகமாக இருந்தேன்னா அவங்க ரொம்ப சோகமாயிடுவாங்க. பிகாஸ் உள்ள என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால, அதுவும் பொண்ணு கூட இல்லாததுனால, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாது, என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து என்னை போக வேண்டாம்னு சொல்லி கூட நான் உள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்குள்ளே வரணும் அப்படின்றது மட்டும்தான். பட் ஆனால் எங்கள் அம்மாவோட எல்லா சொல்லி மீறி தான் வந்தேன். அப்போ அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் என்னோட ஒரே எண்ணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நான் ரவீனா விட்டு பிரிஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரிகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா வரலன்றது ரவீனாவுக்கு ரொம்பவே சோக கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தான் கமல் சார் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே பதில் ஸ்டோர் ரூமில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னார். எல்லாருக்குமே ஷாக், என்னடா ஸ்டோர் ரூமில் இருக்குது அப்படின்னு நமக்குமே ஷாக்காக இருந்துச்சு. உள்ளே போனால் ரவீனாவோட அம்மா இருந்தாங்க. வேற லெவல் என்ட்ரி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். ரவீனாவுக்கு ஒன்றுமே புரியலை, கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க அம்மா வரலன்ற கவலையில் ரொம்பவே இருந்தாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் வேற இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி அது ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இவங்க பண்ணுற உள்ள விஷயத்தெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு அவங்க அம்மாவை கண்குளிர பார்த்த உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்த்ததும் ஆற தழுவி கட்டி பிடிச்சி அவங்க அம்மாவுக்கு சாக்லேட் கொடுத்து 2 பேரும் பார்த்து பாசம் மழையை பொழிஞ்சுக்கிட்டாங்க. ரவீனா கண்ணில் தண்ணி மட்டும்தான் வடிஞ்சது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பாசப்பிணைப்போடு இருக்கிற அம்மா மகளுக்கும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே அடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, மணி என்ன பண்ண போறாரு, மணியை என்ன பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, மீண்டும் மணியா அப்படின்ற மாதிரிலாம் வேற லெவல் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மணி என்ன நிலைமைக்கு ஆக போறாருன்றது உண்மையாலுமே நமக்கே தெரியல. அவங்க மணியை பற்றி பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, இல்லை அதே விட்டுருவாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அம்மா வந்து மணியை பற்றி பேசுவாங்களா, இல்லை ஃப்ரீயாக விட்டுருவாங்களா, இல்லை அமெரிக்கன் ஆன்ட்டி பேசினதை ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை அதை பற்றி எதாவது பேசுவாங்களா, அவங்க பேசின தப்புன்னுவாங்களா, கரெக்டுன்னு இல்லை அதை பற்றி பேசவே மாட்டாங்களா அப்படின்றதுல எதுவுமே தெரியல. பிகாஸ் நம்ம எல்லாமே அதில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பயங்கர சர்ப்ரைசிங் எலமெண்ட் இது, பயங்கர சர்ப்ரைசிங் எலமெண்ட். இந்த ஒரு எலமெண்ட் வரும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஃபேமிலி ரவுண்டே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தப்போ இவங்க அம்மா வந்தது வந்து வேற லெவல் சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆனீங்க? மணியை இவங்க வறுத்து எடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை அமெரிக்கா ஆன்ட்டி சொன்னதை தப்புன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இல்லை வேற என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.